அன்பிற்கினியவர்களே, தவக்காலத்தின் 7ஆம் நாள் சிந்தனையாக உங்களோடு உள்ளதை கொடுத்த உள்ளங்கள், உள்ளதை கொடுத்த இறை மனிதர்கள் என்ற தலைப்பில் உங்களோடு சில மனிதர்களை குறித்து பேச ஆசைப்படுகிறேன். நேற்றைய நாளிலே நம்மிடம் உள்ளதை நாம் பிறரோடு பகிர வேண்டும், பிறரன்பு பணிகள் செய்ய வேண்டும், இறை இறக்க செயல்கள் புரிய வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம். அதே வேளையில் இதற்கு சான்றாக ஏதாவது நபர்கள் இருக்கின்றார்களா என்று நாம் வெளிப்புறத்தில் தேடுவதை விட திருவிவிலியத்தில் பல சான்றுகள் உள்ளன. முதல் சான்றாக 1 அரசர்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 16 வரை உள்ள இறைவார்த்தைகளில் வருகின்ற சாரிபாத் நகரை சார்ந்த அந்த ஏழை கைம்பெண். எலியா இறைவாக்கினர் அந்த கைம்பெண்ணிடம் ஒரு ரொட்டி துண்டு உணவை அவர் கேட்கிறார். அப்போது அந்த தாய் சொல்கிறார், மாவும் எண்ணெயும் கடைசி இருக்கிறது, இதோடு எனது குடும்பமும் நானும் எனது மகனும் இறக்கத்தான் வேண்டும் சொன்னபோது இந்த தாய் அந்த இறைவாக்கினருக்கு முதல் அப்பத்துண்டை செய்து கொடுக்கிறார். அதன் வழியாக எலியா இறைவாக்கினருக்கு அந்த தாய் செய்த உதவியினால் 1 அரசர்கள் 17:16 கூறுகிறது, எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையில் இருந்து மாவு தீரவில்லை, கலயத்திலிருந்த எண்ணெய் குறையவில்லை. எனவே நாமும் இந்த தாயை போல உள்ளதை பிறரோடு பகிர்வோமே. இரண்டாவதாக யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள இறைவார்த்தைகளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000ற்கு மேற்பட்ட மனிதர்களுக்கு அவர் கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்திலே அந்த ஏழை சிறுவனுடைய உள்ளத்தை பார்க்க வேண்டும். தனக்கென்றோ தன் தாய் தந்தைக்கென்றோ வைத்திருந்த அந்த உணவை இந்த சீடர்கள் உணவுக்காக தேடுகின்ற போது இவர் கொடுத்தார் என்றால் தன்னிடம் உள்ளதை இறைவனுக்காக, தன்னிடம் உள்ளதை பிறருக்காக கொடுப்பதற்கு இந்த சிறுவனுடைய உள்ளம் துடித்திருக்கிறது. எனவேதான் இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருத்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள இறைவார்த்தைகள். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். இந்த ஏழை கைம்பெண் எல்லாவற்றையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எல்லோரும் தங்களிடம் உள்ளதிலிருந்து காணிக்கை போட்டார்கள். ஆனால் இந்த ஏழை கைம்பெண்ணானவள் தன்னிடம் உள்ளதை எல்லாம் காணிக்கையாக கொடுத்தது போல நாம் நம்மிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளலாமே. நான்காவதாக திருத்தூதர் பணிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 36 மற்றும் 37 ஆகிய இறைவார்த்தைகள் வருகின்ற பர்னபா என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கின்றோம். சைப்ரஸ் தீவை சேர்ந்த யோசேப்பு எனும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னபா எனும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடியில் வைத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பணியை செய்த திருத்தூதருடைய பாதங்களில் தன் நிலத்தை விற்று எல்லாம் பொதுவானது என்பதற்கிணங்க தன்னிடம் உள்ளதை கொடுத்த இந்த பர்னபா ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று சொல்லப்பட்ட அந்த மனிதனை போல நாமும் இந்த தவக்காலத்தில் பிறரை ஊக்குவிக்க நம்மாலான சில உதவிகளை செய்யலாமே. 1 குறிப்பேடு புத்தகம் 29ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள இறைவார்த்தைகளில் தாவீது அரசன் சபையினர் முன்பாக பேசிய அழகான வார்த்தைகள். கடவுளின் கோவிலின் மேல் நான் வைத்துள்ள பற்றார்வத்தால் திருத்தலத்துக்கென்று நான் சேர்த்து வைத்துள்ள யாவற்றையும் தவிர என் சொந்த கருவூலத்திலிருந்து என் கடவுளின் கோவிலுக்கு பொன்னையும் வெள்ளியையும் வழங்குகிறேன். தாவீது அரசன் சாலமோன் ஆலயம் கட்டப் போகிறான் என்று சொல்லப்பட்ட உடனே இந்த ஆலயத்திற்கு அவர் சேர்த்து வைத்ததையும் அதையும் தவிர்த்து தனக்கென சேர்த்து வைத்திருந்த அந்த பொன்னையும் வெள்ளியையும் அவர் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தது போல நாம் எத்தனை உள்ளத்தோடு, எத்தனை இரக்க உள்ளத்தோடு கோவில்களுக்கோ அல்லது கோவிலை சார்ந்த பணிகளுக்கோ அல்லது பிறரன்பு பணிகளுக்கோ கொடுக்கின்றோம், சிந்திப்போம். அதற்கு அடுத்தபடியாக தொடக்கநூல் புத்தகம் 22:1 முதல் 18 வரை உள்ள இறைவார்த்தையில் வருகின்ற ஆபிரகாமினுடைய உள்ளம்
தன் மகன் ஈசாக்கையே பலியிடுகின்ற அளவிற்கு இந்த ஆபிரகாமுடைய உள்ளம் துடித்தது போல சாமுவேல் 1:28 அந்த சாமுவேலை ஆலயத்தில் தனக்கென கடவுள் கொடுத்த அந்த ஒரு மகனையே கையளிக்க காணிக்கையாக்க கொடுப்பதற்கு அன்னாவிற்கு வந்த அந்த உள்ளத்தை போல நாம் இந்த நாட்களில் இத்தனை மாமனிதர்கள் சொல்லித்தந்த பாடத்தை நம் வாழ்வில் பின்பற்றலாம். அதோடு வேளையில் இந்த தவ காலத்தினுடைய ஒரு முதன்மையாக இந்த தவ காலத்துடைய முன்னோடியாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை பார்ப்போம். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை சொல்லும், ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அதையும் நிறைவாக பெறும் பொருட்டே நான் இந்த உலகிற்கு வந்தேன் என்று சொல்லி தன்னை முழுமையாக கையளித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நாம் நம்மிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். நம்மிடம் உள்ளதிலிருந்து பிறருக்கு கொடுக்கின்ற போது கடவுள் நம் உள்ளத்தையும் நம்மையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பு இறைவா, எங்களுக்கு நீர் கொடுத்தவற்றிலிருந்து நாங்களும் பிறரோடு பிறரன்பு பணிகளில் பங்கு பெறவும், நாங்கள் பிறருக்கு எங்களால் இயன்ற சில உதவிகளை, சில உடனிருப்புகளை கொடுத்து உமது இறை இரக்கத்தையும் இறை அருளையும் திருச்சிலுவையின் ஆசீரையும் பெற்றுச் செல்வோமாக. ஆமேன்.